இன்றைய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 41 அதிகாரம் 13, 14. ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம் 14 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வலது கைய பிடிச்சு என்ன செய்யறா சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்களை பக்கத்தில் கையை பிடிங்க. கையை பிடிச்சி அவங்க கண்ணை பார்க்கணும். நல்லா பக்கத்தில் இருக்கவங்க கண்ணை நல்லா பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க வலது கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஆமென் சொல்லுமா? எதை பார்த்தும் பயப்படாத, யாரை பார்த்தும் பயப்படாத, எந்த தேவையை பார்த்தும் பயப்படாத, எந்த வியாதியை பார்த்தும் பயப்படாத, எந்த கஷ்டத்தை பார்த்தும் பயப்படாத, உனக்கு முன்னாடி நிற்கிற எந்த மலையை பார்த்தும் பயப்படாத, எந்த சவாலை பார்த்தும் பயப்படாத, எந்த பிரச்சனையை பார்த்தும் பயப்படாத, எந்த கேஸை பார்த்தும் பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது எப்படி சொல்றாராம்? வலது கையை பிடிச்சு சொல்றாராம். எப்படி சொல்றாராம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை இறுக்கா பிடிச்சி நம்ம கண்ணை என்ன செய்றாரா பார்த்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுமா? சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன ஆயுதம் தெரியுங்க? பயம்தான் மிகப்பெரிய ஆயுதம். மனிதர்களை என்ன செய்யறானா பயப்பட வைக்கிறான். வியாதியை பார்த்தா பயம், கஷ்டத்தை பார்த்தா பயம், ஒரு பிரச்சனையை பார்த்தா பயம், ஒரு நஷ்டத்தை பார்த்தா ஒரு பயம், வாழ்க்கையில் எதையாவது ஒரு தோல்வியை சந்திச்சா என்னது ஒரு பயம், என்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தாலும் பயம், நடக்க வேண்டிய விஷயம் தாமதமானாலும் பயம் அப்படின்னு சொல்லி நிறைய பயத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் எழும்ப விடாமல் பண்ணுறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னுடைய எல்லா பயத்துக்கும் நான் உன்னை நீங்களாக்கி உன்னை விடுதலையாக்கி நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா சொல்லுமா? இந்த உலகத்திலேயே ஒரு வல்லமையான வார்த்தை அப்படின்னு சொன்னா அது என்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே உங்க கையை பிடிச்சு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அதுதான் இந்த உலகத்திலேயே வல்லமையான வார்த்தை. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும். எல்லா காலத்திலையும் யார் தான் நம்ம கூட இருக்க போறா? சொல்லுங்க, யார் தான் இருக்க போறா? ஆண்டவர் ஒருத்தர் தாங்க. எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எல்லா காலத்திலையும் அவர் ஒருத்தர் தான் நம்ம கூடயே இருப்பார். எல்லா காலத்திலையும் யார் நம்ம கூட இருக்க போறா? ஆண்டவர் ஒருத்தர் தான் கூட இருக்க போறார். ஏன் அவர் பாருங்க, அவர் சொல்றாரு, மகனே நீ பயப்படாத, யார் கூட இருக்கா? நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. ஆமென் சொல்லுமா? ஏன் பயப்படக்கூடாதுன்னா, கர்த்தர் என் கூட இருக்காரு, ஆண்டவர் என் கூட இருக்காரு, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுமா? ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் உன் வலது கையை பிடிச்சு சொல்றேன்ப்பா, நான் உன்னை பார்த்து சொல்றேன்ப்பா, நான் சொல்றேன், நான் உன் கூட இருக்கிறேன், அதனால நீ என்ன செய்யாத, பயப்படாத. நான் சொல்வேன், எந்த மனுஷன் கூடலாம் ஆண்டவர் கூட இருக்காரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறும், ஜெயமாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும், மேன்மையா மாறும். ஆண்டவர் மாத்திரம் உங்க கூட இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செஞ்சாரா? சவுலை விட்டு விலகினார்னு பைபிளில் போட்டிருக்கு. யாரை விட்டு விலகிட்டாரா? சவுலை விட்டு என்ன செஞ்சிட்டாரா?
விலகிட்டாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆண்டவர் அவனை விட்டு விலகினார், அவ்வளோதான். ராஜ்யம் போச்சு, வாழ்க்கை போச்சு, பிள்ளை போச்சு, மனைவி போச்சு. கடைசியில் அவனும் என்ன செஞ்சான்? குத்தப்பட்டு என்ன செஞ்சான்? மரித்து போனான். அவனுடைய மொத்த சந்ததியும் பார்த்தீங்கன்னா காணாமல் போய்விட்டது. அவன் வாழ்க்கை நல்லா இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரோ என்ன செஞ்சாரா? தாவீதோடு கூட இருந்தார். தாவீதின் குடும்பமோ வர வர விருத்தி அடைந்து மகாபலத்ததாய் மாறினது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தாவீது குடும்பத்தோடு இருந்தது. அவன் வர வர பலத்தவனாய் மாறினான். அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்க கூட இருந்தால் போதுங்க. தடைகள் மாறும், வியாதி மாறும், கஷ்டம் மாறும், கண்ணீர் மாறும், கடன் மாறும், பிரச்சனைகள் மாறும், எல்லா எதிர்ப்புகள் மாறும், எல்லா செய்வனைகள் மாறும், எல்லா தோல்விகள் மாறும், வர வேண்டிய நன்மை வரும், ஜெயிக்க வேண்டிய விஷயத்தில் ஜெயிப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார், கவர்மெண்ட் ஜாப்பு உனக்கு கட்டாயம் என்ன செய்யும்? கிடைக்கும். உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கர்த்தர் உங்கள் கூட இருந்தார்னா அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமேன் சொல்லுமா? அப்போ ஆண்டவர் யாரு கூட இருக்கணுமா? நம்மோடு கூட இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுமா? அவர் நம்ம கூட இருக்குன்னா என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் எதை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா? நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். மற்ற தெய்வத்துக்கும் கிறிஸ்தவ வழிபாடுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். இங்கே உண்மை, உத்தமம், பரிசுத்தம், நீதி, பரிசுத்த வாழ்க்கை மிக சரியாக இருக்கிறது. எல்லாத்துலேயும் சரியாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் நடக்க எல்லாவற்றிலும் எப்படியா மாறணும்? பரிசுத்தமாக மாறு, சரியா மாறு. உன் வாழ்க்கையை என்ன செய்ய? மாத்து. உன் வாழ்க்கையை என்ன போல மாத்து. என்ன நீ ஃபாலோ பண்ணு. என் பின்னாடி என்ன ஆராதிச்சு என்ன மாதிரி நீ மாற ஆரம்பிச்சிட்டேன்னா நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எப்படினாலும் வாழலாம், இயேசுவை கும்பிட்டுக்கலாம் கிடையாது. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இயேசுவை கும்பிடணும். அப்போதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா? அதுக்கு முன்னாடி எத்தனையோ சோதனைகள் வரும். உங்க முன்னாடி தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்ன செய்யும்? உங்க முன்னாடி வரும். எத்தனையோ என்ன சொல்றது, சாத்தா உங்க முன்னாடி சோதனை கற்களை என்ன செய்வான்? முன்னாடி போடுவான். எல்லாத்தையும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஆவியானவர் உதவியோடு கூட தேவ வசனத்தோடு கூட தெய்வ பயத்தோடு கூட எல்லாவற்றையும் விலக்கி விட்டு ஆண்டவருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது என்ன நடக்குன்றீங்க? எல்லாமே நடக்கும். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் கூட இருக்கும்போது எல்லாமே நடக்கும். ஒரு மனுஷன் கூட ஆண்டவர் இருந்துட்டாருன்னா வசனம் சொல்கிறது தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்ததாம். அல்லேலூயா சொல்லுமா? தானியேல் நாட்களை பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்கள் மாறுறாங்க. எத்தனை ராஜாக்கள் மாறுறாங்க? 3 ராஜாக்கள் மாறுறாங்க. ராஜ்யங்கள் மாறினாலும் ராஜாக்கள் மாறினாலும் தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுமா? ஏன் தெரியுமா? தானியேலோடு கர்த்தர் கூட இருந்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 14ஆம் வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இங்க ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன கூட்டம். நீயே யாரா? நீயே ஒரு சின்ன கூட்டம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. என்ன கூட்டமா? சின்ன கூட்டம், சிறிய குடும்பம், சிறிய வருமானம், சிறிய வீடு, சிறிய பொருளாதாரம், சிறிய பிஸ்னஸ், சின்ன ஒரு வேலை, ஒரு சின்ன கூட்டம் அப்படின்னு நீ நினைச்சிடாத. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாத. லேவியா சொல்லுமா? நான் கொஞ்சம் ஆளாக இருக்கனே, பயப்படாத. எனக்கு கொஞ்சம் வருமானம் தான் இருக்கே, பயப்படாத. எங்கள் ஏரியாவில் நான் சின்ன ஆள் தானே, நீ பயப்படாத. ஒரு வாடகை வீட்டில் தானே இருக்கேன், பயப்படாத. ஒரு சின்ன பிஸ்னஸ் தானே பண்ணுறேன், பயப்படாத. ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை தானே என் வாழ்க்கையில் இருக்கு, நீ பயப்படாத. கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் உன்னை 1000 பலத்த ஜாதியாக ஆண்டவர் மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.
ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? என்ன சொல்றாரு? நீ சின்ன ஆளுன்னு நினைக்காத, பெரிய ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? நான் சாதாரண ஆளு நீ நினைச்சிடாத. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாதாரண ஆளு தான், ஒரு பூச்சி தான், ஒரு சிறு கூட்டம் தான். ஆனால் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன். அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, எளியவனை அவர் குப்பையிலிருந்தும் சிறியவனை குப்பை மேட்டிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவன். அவர் சொல்றாரு, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாத, நான் உனக்கு துணையா நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? வசனம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறாராம். ஆமீன் சொல்லுமா? ஆண்டவர் நமக்கு எப்படி நிற்கிறாராம்? துணையா இருக்காராம். அப்படின்னு அர்த்தம், உன் கூடயே இருக்காரு, உனக்கு துணையா நிற்கிறாரு. நீ போகிற இடம் உன் கூடயே வருவார், நீ வர்ற இடம் உன் கூடயே வருவார். நைட்டில் நீ தூங்கும் போது உன் கூடயே இருப்பார், வேலை செய்யும்போது உன் கூடயே இருப்பார், தொழில் செய்யும்போது உன் கூடயே இருப்பார், உன் போக்கில் வரத்தில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? இயேசு என் கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு என் கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு என் கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தை துடைத்திடுவார், என் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு என் கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். யார் நமக்கு துணையா நிக்கிறதா? யார் நிக்கிறதா? கர்த்தர் துணையா நிக்கிறாராம். ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உன்னை சின்ன ஆளுன்னு நினைக்கிற? ஏன் உன்னை சிறு கூட்டம் நினைக்கிற? ஏன் நான் ஒரு சாதாரண ஆள் நினைக்கிற? ஏன் எனக்கு ஒரு கொஞ்சம் வருமானம் தானே, கொஞ்சம் தொழில் தானே, நான் ஒரு சாதாரண குடும்பம் தானே இருக்கேன் அப்படின்னு ஏன் நினைக்கிற? ஆண்டவர் சொல்றாரு, நீ சாதாரண ஆளு கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற நான் பெரியவரா இருக்கிறபடியினால இந்த உலகத்தில் நீயும் பெரிய ஆளு. ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டோட வார்த்தை என்னதான்? கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்காரா? துணையா இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கும் பொழுது அவர் என் காரியத்தை ஜெயமாக்குவார், அவர் என் காரியத்தை வெற்றியாக்குவார், அவர் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தோடு வாசிப்போம். ஆதியாகமம் 49:25 வாசிங்க. ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், அவர் உனக்கு துணையாக இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், ஸ்தானங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள்னாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு துணையா இருக்கும்போது கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவர் உனக்கு துணையாக இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி உனக்கு ஆயிற்று. அவர் துணையா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், ஸ்தானங்களினாலும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு மனுஷன் கூட கர்த்தர் கூட இருக்கும்போது என்ன நடக்குன்னா, பரலோக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. எந்த வரமும் எந்த கிருபையும் எந்த ஆசீர்வாதமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து என்ன செய்தான் இறங்கி வருகிறதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செய்றார்னா, பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷன் கூட கர்த்தர் கூட இருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வருதுங்க. மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்புறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். ஆவிக்குரிய உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்ம என்ன செய்றார்? நிரப்புறார். பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்குற ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய அபிஷேகம், எல்லா ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஆமென் சொல்லுமா? அது மாத்திரம் இல்லை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மளை நிரப்புறாராம். ஆமென் சொல்லுமா? பாருங்க, பரலோகத்திலிருந்தும் என் மேல் ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. சொல்லுங்க, அழுதை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, பரலோகத்திலிருந்தும் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 2 ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த ஆவியானவர், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய வல்லமைகள், ஆவிக்குரிய கனிகள், ஆண்டவருடைய என்ன சொல்றது 9 விதமான வரங்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மேலே இறங்குவது, தேவன் நம்மளை வழி நடத்துவது, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் நம்ம மேலே தங்கியிருப்பது. பரலோகத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை என்ன செய்யணுமா? நிரப்பணும். அல்லேலூயா சொல்லுமா? பரலோக ஆசீர்வாதம் இறங்கி வந்துருச்சுன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுமா? இந்த பூமியிலையும் ஆண்டவர் எப்படி இருக்கணும் விரும்புகிறாரு? எப்படி இருக்கணுமா? ஆசீர்வாதமாக இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இங்கே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே ஓட்டாண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிச்சைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, கடன்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போனால் ஏசப்பா எனக்கு என்ன செஞ்சுருக்காரு? தங்க வீடை கட்டி வச்சுருக்காரு. அதனால் அந்த தங்க வீட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? போக போகிறேன். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனோம். அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா அப்படின்ச்சு, சொல்லுங்கம்மான்னு, எனக்கு சொந்த வீடு இல்லையா, சொந்த வீடு இல்லையா அப்படின்ச்சு. நான் உடனே சொன்னேன், அம்மா உங்களுக்கு தங்க வீடு ரெடியாக இருக்குமா? தங்க வீடு ரெடியாக இருக்குது. தங்க வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? அது ரொம்ப வயசாகிடுச்சு அவங்களுக்கு. தங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, தங்குறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஏசப்பா உங்களுக்கு சொந்த வீடுலேயே நினைக்காதீங்க, பரலோகத்தில் உங்களுக்கு தங்க வீடை கட்டி வச்சுருக்காரு. தங்க வீட்டில் போய் வாழுங்கம்மா, நானும் பின்னாடியே வர்றேன், முன்னாடி போங்கம்மான்ட்டேன். அல்லேலூயா சொல்லுவோம்மா? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பிரதர் வந்தார், சொன்னார், பாஸ்டர் என் ஒய்ஃபு நிறைய செயின் வாங்கி கழுத்தில் போட்டிருக்கு பாஸ்டர் அப்படின்னாரு. சந்தோஷம் தானேயா அப்படின்னேன். சந்தோஷம் தானே அப்படின்னு. என்கிட்ட சொல்லவே இல்லையா பாஸ்டர்னார். உன்கிட்ட சொன்னால் என்னையா சொல்லாட்ட, நகையத்தானே வாங்கி போட்டுருக்கு, யாருக்கு கொடுத்துட்றியே, அங்கே தானே வச்சிருக்கு, சந்தோஷப்படு. அல்லேலூயா. 2-3 செயின் வாங்கியிருக்கு பாஸ்டர், அதுக்கும் சந்தோஷப்படு. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், உன் ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணுமா? சுகமா இருக்கணும். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். உனக்கு அடிப்படையாக நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வாகனம், நல்ல ஒரு வசதியான வாய்ப்பு, நல்ல பிள்ளைங்க, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல பொருளாதாரம், உனக்கு ஒரு குறையில்லாமல் நீ வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தரை நம்புகிறவன என்ன செய்வானா? செழிப்பான்னு கர்த்தர் சொல்றார். நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் என்ன செய்வாய்? கொடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பூமியில் நாம் எப்படி வாழணும்னா, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லுமா? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்பப்படும் பொழுது உங்களை பார்த்து இந்த உலகம் சொல்லும், கர்த்தர் இவங்களோடு கூட இருக்கிறார்னு. ஆமென் சொல்லுமா? ஈசாக்கு பாருங்க, ஒரு கிணறு தோன்றான், சண்டை வாக்குவாதம், இந்த கிணறு எங்களுக்கு சொந்தம், பிரச்சனை பண்ணுறாங்க. கிணறை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். இன்னொரு இடத்துல போய் கிணறு என்ன செய்யறான்? அவன் தோன்றான். அங்கேயும் வந்து என்ன செய்யறாங்க? சண்டை போடுறாங்க. இந்தப்பா கிணறு நீயே வச்சு என்ன செய்யறான்? கிணறை கொடுத்துட்டு என்ன செஞ்சிடறான்? வந்துடுறான். பார்த்தீங்கன்னா 3வது ஒரு கிணறை போய் என்ன செய்யறான்? தோன்றான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அவன் சொன்னான், நான் தேசத்தில் பழுகும்படிக்கு ஆண்டவர் எனக்கு ரெகபோத்தை கட்டளையிட்டாருன்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுமா? அவனை துரத்துனவங்க, அவங்க கூட சண்டை போட்டவங்க, அவங்க கூட பிரச்சனை பண்ணவங்க கொஞ்ச நாள் கழித்து ஈசாக்கை பார்க்குறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்து மகாபலத்தவனாய் மாறினான்.
திரளான வேலைக்காரனும் திரளான வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் ஆடும் மாடுகளும் உடைய பெரிய சீமானா மாறிட்டான். அதை அந்த நாட்டு ராஜா பார்த்துட்டு யாரை பார்க்க வர்றான்? ஈசாக்கை பார்க்க வர்றான். ஈசாக்கை பார்த்து அவன் சொல்றான், கர்த்தர் நிச்சயமாகவே உன் கூட இருக்கிறார்னு இப்பொழுது நாங்கள் கண்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்துக்கு எப்போ தெரியுதா இயேசு நம்ம கூட இருக்காருன்னு? அப்போ இன்னைக்கு உலகம் எதாங்க பார்க்குது? உங்கள் வளர்ச்சியை பார்க்குறாங்க. ஆண்டவரை பிள்ளைங்க உங்களுக்கு வர்ற வருமானத்தை சரியாக பயன்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுமா? வீண் செலவுங்களுக்கு ஆடம்பரங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? சாப்பாடு அது இதுன்னு என்ன செய்யக்கூடாது? செலவு பண்ணி வீணடிச்சிடக்கூடாது. சரியாக வருமானத்தை கையில் எடுங்க. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தசம காணிக்கைகளை கொடுங்க. நல்லா சாப்பிடுங்க. தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. ஒரு பகுதியை சேர்த்து வச்சு வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? உனக்கு என்ன தேவை? அன்றைக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கியா? முதல்ல ஒரு 2 வீலருக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நல்ல ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் 2 வீலர் வாங்க உதவி செய்வார். 2 வீலர் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 4 வீலருக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. 4 வீலர் வாங்க ஆண்டவர் உதவி செய்வார். வாடகை இடத்துல இருக்கீங்களா? ஒரு சொந்த இடம் வாங்குறதுக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் வாடகை வீட்டிலே இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் வாழ்ந்துருவான். சரி வாடகை கொடுத்துட்டு அப்படியே என்ன செய்ய வேண்டியதான், நமக்கு தான் சொந்த வீடு ஏசுனார் பரலோகத்தில் கட்டி வச்சிருக்காருல்ல, அங்கே போய்க்கிருவோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இங்கே ஜெபம் பண்ணி ஒரு இடத்த வாங்கணும். அல்லேலூயா சொல்லுமா? இங்கே ஒரு வீடை நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். இங்கே எல்லா சூழ்நிலையும் நீங்கள் எப்படி இருக்கணும்? வசதி வாய்ப்பாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே பூமியிலிருந்து பூமியின் ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அடுத்து என்ன தேவை? என்ன வளர்ச்சி? அடுத்து நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்குது? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்குது? அடுத்து என்ன செய்யணும்? எப்படி பொருளாதாரத்தை கொண்டு போகிறது, பிளான் பண்ணுறது, திட்டமிடுறது, வளர்ச்சிக்குரிய காரியங்களை என்ன செய்யணும்? நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்தா உங்களை சாதாரணமாக தெரியும். அப்படியே சிறுக வளருவீங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா யாரும் கிட்டத்தில் வர முடியாத வளர்ந்து போயிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் ஜாதி ஜனம் சொந்த பந்தம் அக்கம் பக்கம் எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, இவர்கள் இயேசுவை வணங்குறார்கள், இந்த இயேசு இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை செழிப்பாக்கிறார், இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை உயர்த்திருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணையாக நின்று மேலே உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தோடு வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாத்ராகமம் 14:25. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். போதும் பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவர்கள் எதிரியாகிய எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்காரு. மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்புகிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் என்னை நிரப்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அப்புறம் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? உன்னை யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக, சந்ததிக்கு விரோதமாக, பிஸ்னஸுக்கு விரோதமாக, வன்கண் பொறாமை எரிச்சல் உனக்கு விரோதமாய் பேசி அழிச்சு உன்னை ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, உன் எதிரி பூரா ஆண்டவருடைய எதிரியான். அல்லேலூயா சொல்லுமா? அவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் ஏன் கண்ணோட கரு அந்த விழுவை தொடுறானா? ஆண்டவர் சொல்ற, உன்னை எவனா ஒருத்த தொட்டானா அவன் யாரை தொடுறான்? என்ன தொடுறான் அப்படின்றாரு. உன்னை சபிக்கிறவனை நானும் என்ன செய்வேன்? சபிப்பேன். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன் எதிரி ஏன் எதிரி. உனக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, வேலைக்கு விரோதமா, பிள்ளைக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, பிஸ்னஸ்க்கு விரோதமா, நீ இருக்கிற இடத்துல உனக்கு விரோதமா எவனாவது ஒருத்தர் எழும்பி உன்னை அழிக்கணும்னு நினைச்சானா, நான் எழும்பி உனக்காக யுத்தம் பண்ணுவேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை வகைப்படுத்துவோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, நீங்க சும்மா இருங்கன்றாரு. அல்லேலூயா சொல்லுமா? நம்ம என்ன செய்யணுமா?
சும்மா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. ஏசப்பா என் பிரச்சனை இப்படி இருக்கு, ஏசப்பா எனக்கு விரோதமாக இதை செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக இதை பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, இந்த காரியங்களை செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்க, எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி தீமையான காரியங்களை செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக என்ன அழிக்க நினைக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் முழங்கால் படிட்டு உங்கள் பிரச்சனைகளுக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். கர்த்தர் சொல்றார், நான் உனக்காய் துணை நிற்கிறேன். நான் எதுக்காக உனக்கு துணை நிற்கிறேன்னா, உனக்காக யுத்தம் பண்ணும்படி நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? நான் எப்பவுமே சொல்லுவேன், என் கூட மோதி நீ ஜெயிச்சிடலாம், ஆனால் எனக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட நீ மோதி ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? என்ன நீ தொட்டலான்னு நினைக்காத. என்ன நீ தொடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் என்ன தொட்டேன்னா உன்னை தொடுறதுக்கு ஒருத்தர் வருவார். அல்லேலூயா சொல்லுமா? நான் அழுதேன்னு வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏசப்பா நான் அழுதேன்னா போதும், அவ்வளோதான். பாதிப்பு எப்படி இருக்கும் உனக்கு? பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? ஏன்னா என் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் பயங்கர சண்டை, யுத்தம் நடக்குது. எகிப்தியர்கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு, இஸ்ரவேல்கிட்ட என்ன இல்லை? ஆயுதங்கள் இல்லை. அவங்களால என்ன செய்ய முடியல? யுத்தம் பண்ண முடியாது. பைபிளை போட்டிருக்கு, ஆண்டவரே இறங்கி அக்கினினாலும் கல் மழையினாலும் இடி முழக்கத்தினாலும் ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாராம். அவங்களுக்கு அடி கட்டச்சோடனே அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்றாரு, இனி நம்ம என்ன செய்ய முடியாது, இவங்களோட நிற்க முடியாது, ஓடி போய் விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளையை உன் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, கஷ்டங்கள் வருகிறதோ, எதிர்ப்பு வருகிறதோ, போராட்டங்கள் வருகிறதோ, முறுமுறுக்கிறார்களோ, உனக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறார்களோ, அப்பெல்லாம் நீ எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உன் கூட இருந்து உனக்கு யுத்தம் பண்ணி உனக்கு ஜெயத்தை கொடுத்து உனக்கு வெற்றியை கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்லை, வசனம் சொல்லுகிறது, ஒருவனோடு கர்த்தர் கூட இருந்தால் அவனுடைய சத்துருக்களோ அவனோடு கூட வந்து அவர்களே உன்னோடு கூட சமாதானம் ஆவார்கள். கரங்கள் தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோமா? வலதை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். 3 முறை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைக்கு விரோதமாக, என் தொழிலுக்கு விரோதமாக, என் வாழ்வுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற, எழும்புகிற, எதிர் பேசுகிற எல்லா சத்துருக்களுக்கு விரோதமாக என் தேவன் எழுந்தருள்வாராக. சொல்லுங்க, என் தேவன் எழுந்தருள்வாராக, எனக்காக யுத்தம் பண்ணுவாராக, எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக, என் சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிப்பீராக, கர்த்தர் எழுந்தருள்வாராக, சத்துருக்கள் சிதறடிக்க போவார்களாக. சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போவதாக. எனக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, எனக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அப்ப நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு, நம்ம கூட இருந்து பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தினால நிரப்புறாரு, பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் நிரப்புறாரு. 3வது பாதுகாப்பாக இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுமா? எப்படி இருக்காரா? 24 மணி நேரம் பாதுகாப்பான நபர் யாரு? ஜெபிக்கிற நீங்க தான். அல்லேலூயா சொல்லுமா? 24 மணி நேரம் உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறாராம்? தூதர்களின் பாதுகாப்பை கொடுக்குறாராம். சங்கீதம் 91 போட்டிருக்கு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் தன்னுடைய தூதர்களுக்கு என்ன செஞ்சிருக்காராம்? கட்டளை இட்டிருக்காராம். நீங்க எங்கெல்லாம் போறீங்க, எங்கெல்லாம் வர்றீங்க, எல்லா இடத்துலையும் யாரு கூட வர்றா? சுசிலாமா அருமையான சாட்சி சொன்னாங்க. ஒரு வீட்டில் 3வது மாடி கேரளா ரவுண்டு போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு மாதிரி தலை சுற்றி கீழே விழுகிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சோட இன்னைக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் எப்படி நின்று எப்படி சரியான எனக்கே தெரியலன்றாங்க. அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் கண்ணுக்கு தெரியாதுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படி தன்னுடைய தூதர்களை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்கள் போக்கில், நீங்கள் வரத்தில், நீங்கள் போகும்போது வரும்போது, உங்கள் முன்னாடி, உங்கள் பின்னாடி, உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ, எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கும்படி தன்னுடைய தூதர்களை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. 24 மணி நேரமும் பாதுகாப்பான நபர் யாருன்னா, கர்த்தரை ஜெபிக்கிற உங்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு உண்டு.
யோபு குறித்து பைபிளில் போட்டிருக்கு. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? வேலி அடைச்சு பாதுகாத்தாராம். அப்படி என்ன அர்த்தம்? ஏய் சத்தான், யாரை தொடக்கூடாது? யோபுவை தொடக்கூடாது. அவனை மாத்திரம் கிடையாது, அவன் பிள்ளையை தொடக்கூடாது, அவன் மனைவியை தொடக்கூடாது, அவன் குடும்பத்தை தொடக்கூடாது, அவன் வேலைக்காரனை தொடக்கூடாது, அவன் வேலைக்காரியை தொடக்கூடாது, அவனுக்கு உண்டான சொத்து பத்து எல்லாம் இருக்க அவன் ஏரியாவுக்குள்ள நீ எங்கேயுமே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? வலதுகை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே வேலி அடைத்து சொல்லுங்க, வேலி அடைத்து கர்த்தர் என்னை பாதுகாப்பதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் பாதம், வார்த்தை சொல்லிட்டு, என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு எனக்காக உம்முடைய தூதர்களை நீர் கட்டளை இட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் பாதுகாப்பாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அவர் மேலே வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவார், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து